பாருங்கள், இப்போ இந்த உணவையும் ஆவிக்குரிய உணவை ஏன் கம்பேர் பண்றேன்னா, பைபிள் அப்படி தொடர்பு படுத்துகிறதுங்க. களங்கம் இல்லாத பைபிள் எப்படி தொடர்பு படுத்துறது தெரியுமா? சின்ன பார்ன் பேபி இருக்குல்ல, அந்த பிள்ளைங்களை அப்பந்தான் பால் கொடுத்து கிடத்திருப்பாங்க. உடனே மறுபடியும் அது கை கால் நீட்டி என்ன செய்யும்? அல்ல உன்னை காணலையோ, நமக்கு கொஞ்சம் குரூப் அப்படி இருக்கிறாங்க பிள்ளைங்க பாருங்க. அப்போ உடனே நினைப்பாங்க, இல்லை நான் இப்பதான் ஃபீட் பண்ணிட்டேன், அதனால கண்டிப்பா அதுக்கு என்னது இருக்காது, பசி இருக்காது, அதுக்கு வேற ஏதாவது இருக்குன்னு அது உடனே உடனே என்ன செய்யும்? அப்போ அதுக்கு ஃபீட், அதுக்கு வேலையே அதான். வசனம் எதுக்கும் பேதுரு கம்பேர் பண்றாங்கன்னா, நீங்கள் வளரும்படிக்கு புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சியாருங்கள். அப்போ பாருங்க, வேத வசனத்தின் மேல அத அப்படி வாஞ்சியா இருக்கணும். எவ்ரிடே பைபிள் ரீட் பண்ணும். அப்போ ஒரு ரெகுலரான ஒரு கண்டினியூவான வேத வாசிப்பு இல்லாம நீங்க ஒரு ஆரோக்கியமான பிலீவரா இருக்கவே முடியாது. ஒரு அளவுகோல், உங்கள் வேத வாசிப்பு உங்களுக்கு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்க எப்படி இருக்கிறீங்கிற ஒரு அளவுகோல். அப்ப போன சண்டைக்கும் இந்த சண்டைக்கும் இடையில நீங்க பைபிளே திறக்கல, வேதத்தை வாசிக்கலன்னா நீங்க வேத வசனத்தின்படியே கட்டப்படல, நீங்க நிக்க முடியாது. ஏன்னா நான் பாருங்கள், ஆரம்பத்தில் சொன்னேன், வேத வசனத்தின்படி இந்த காலத்துல எந்த சர்ச் கட்டப்படுகிறதோ, சர்ச்னா நீங்களும் நானும் தான் சபை. எந்த ஒரு சகோதரன் சகோதரி வேத வசனத்துல நல்லா ஆராய்ந்து, இப்ப ஒரு சபையை பார்த்தோமே, அவங்க பாருங்க ஆராய்கிறாங்க, அலசி பார்க்கிறாங்க. வாரத்துல ஒரு நாள் வந்து பிரசங்கம் கேட்டுட்டு போறது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. பாஸ்டர் மட்டும் வேத வசனத்தை பிரசங்கம் பண்ணுவாரு, நம்ம உட்கார்ந்து கேட்டுட்டு ஆமீன் எப்படி போறது அல்ல கிறிஸ்டியன் லைஃப். அது பேர் கிறிஸ்தவங்கள ஒரு காலத்துல இருந்தோம். இப்பொழுது பாருங்கள், தினந்தோறும் வாயத்தரன்னு சொல்லுங்க, தினந்தோறும். அங்க ஒரு நல்ல வார்த்தை, தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் எப்படி மாறினாங்கன்னா நற்குணசாலிகளாய் மாறினார்கள். அல்லேலூயா. இப்ப ஏன் சிலர்லாம் நற்குணசாலிகளா மாறல? அப்போ வேத வசனத்தை இயேசு வந்து விதைக்கிறார். பார்த்து அந்த விதைக்கிற உண்மையை சொல்லும் பொழுது சிலர்லாம் விழாது. அது வந்து இந்த அப்படி தூக்கத்தை கொண்டு வந்துடும். ஒருபோது பாருங்க, எல்லா இடமும் உற்சாகமா இருப்பாங்க. சில ஆட்களை கவனிச்சிருக்கிறீங்களா? எல்லா இடமும் உற்சாகமா இருப்பாங்க. வசனத்தை கேட்க மாட்டான், சாத்தான் விட மாட்டான். என்ன விழுந்துட்டு இவ வளர்ந்துருவா, இவளுக்கு வார்த்தையில மாற்றம் வந்துடும், பேச்சில மாற்றம் வந்துடும். பேச்சில மாற்றம் வந்தாலே அவ்வளவுதான், முடிஞ்சு. அப்படிதானே? பேச்சில மாற்றம் வந்தாலே அவ்வளவுதானே, ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சிருவாங்க எல்லாம். அதனால சாத்தான் தந்திரமா எப்படியாவது ஒரு வசனம் வர உள்ள விழாம பார்த்து முதல்ல வந்துருவான். பக்கத்துல இருப்பான், லேசா தடை கொடுப்பான். நீ தான் ரொம்ப டயர்டா இருக்கிறிய, நேற்றைக்கு தான் கஷ்டமான வேலை செய்திய, நேற்றைக்கு தான் 12 மணி வரை முழிச்சிருந்திய, ஆண்டவருக்கு உன் பலகீனம் எல்லாம் தெரியும். அப்போ வசனம் 30, 60, 100 பலன் கொடுக்கணும். எந்த வசனம்? நல்ல நிலத்திலே விழுந்த விதை 30, 60, 100 என்னது கொடுத்தது? அல்லேலூயா. அப்போ வசனத்தை பாருங்கள், தினந்தோறும் எவ்ரிடே பைபிள் ரீட் பண்ணும். ஏன் நம்முடைய சிறுவர் ஊழியத்தில் ரொம்ப முக்கியமான காரியம் வசனம் மனப்பாடம் பண்றது, அப்படிதானே? இதுக்கு பயந்தே சிலவங்க சண்டே கிளாஸுக்குன்னா சிலவங்களுக்கு பிடிக்காது. பைபிள் படிக்கலாங்க, வசனம் மனப்பாடம் பண்ண சொல்லுவாங்க. ஆராதனைக்கெல்லாம் வருவாங்க, வசமா இருந்துட்டு சிலவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. வேத வசனம் ரொம்ப முக்கியமா. நீங்கள் பாருங்கள், பரிசுத்த ஆவியான அந்த கால்களிலே ஒரு அதிகாரப்பூர்வமாய் தெளிவாக பேசுறதுனாலே கர்த்தருடைய நாமத்துல தேவ கிருபையை சார்ந்து கொண்டு ஆணித்தரமா சொல்றேன், வேத வசனத்தை அன்னிதினம் உங்க கையில இருக்கிற பைபிள் இப்படி புரட்டப்படாம நீ ஒரு ஆரோக்கியமான விசுவாசியா இருக்க முடியாது. வேத வசனத்தை எல்லாருக்கும் கிருபையினால படிக்கிறதுக்கான ஒரு அறிவு ஆண்டவர் தந்திருக்கிறார். ஒருவேளை எனக்கு படிக்க தெரியாது, எனக்கு உண்மையிலே தமிழ் ரீட் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்றாள், வசனங்களை நல்லா கேளுங்க. உங்க பிள்ளைங்களை வாசிக்க வைங்க. அல்லது சர்ச்சில் வரும்பொழுது நல்ல வசனங்களை கேளுங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. வேத வசனம் உள்ள விழுந்தாலே நம்ம நற்குணசாலிகளாய் மாறும். ஏன் குணம் மாறல? பக்கத்துல காலுக்கு லேசா கையை குலுக்கி கேளுங்க, ரத்தம் கையை குலுக்கி கேளுங்க, ஏன் குணம் மாறல கேளுங்க. ஏன் குணம் மாறல? வசனம் உள்ள விழ அந்த என் கண்ணுக்கு கரெக்டா தெரியுது. சிலவங்க கையெல்லாம் அசையாதே போல இருக்கு.
நல்ல பாத்தீங்களா? அப்ப நல்ல கீழ்ப்படிதல் வரல. அதுக்கு காரணம் என்ன? நல்ல வசனம் உள்ள விழல. வசனம் உள்ள விழுந்துன்னா இப்ப நான் சொல்றதுக்கு முன்னால கையை கொடுத்துருப்பீங்க, அப்படிதானே? வேத வசனம் அவங்களுக்குள்ள தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்ததுனால என்ன குணசாலிகளா மாறினாங்க? இப்போ கையை கொடுங்க. அப்போ வேத வாக்கியத்தை தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்ததுனால குணம் மாறிச்சு. போதும், உங்க குணமும் மாறிச்சுல. வசனத்தை சொல்லி கையை பிடிக்க வைக்கச்சுல, பிடிச்சிங்களா? வசனம் நம்ம குணத்தை மாத்தும். வாலிப தங்கச்சி கேக்குறீங்களா? இல்லாம நம்ம பாருங்க. அதனால எவ்ரிடே பிள்ளைங்கள் எல்லாம் வாலிப எதனாலே தன்னுடைய வழியை அவர் சுத்தம் பண்ணுவான்? கர்த்தருடைய வசனத்தினாலதான். வாலிப பிள்ளைங்களுக்கு எல்லாம் இந்த ஸ்ப்ரே, இந்த சோப்பு, அல்லாட்ட வேற என்னது என்னெல்லாம் லிக்விட் உண்டு, அதுல ஒரு மோகம் இருக்கும். அதெல்லாமா உனக்கு உன் குணம் அது வேண்டாம், பேட் ஸ்மெல்ல மாத்தும். ஆனா உன் குணம் மாறணுமே. வசனம் தான் உன் குணத்தை மாத்து. சில எல்லாம் நீ விரும்பணும்னு நினைச்சாலும் சில குணம் விரும்ப ஒன்னு விட்டு மாறாம இருக்குதா? வசனத்தை எவ்ரிடே தினந்தோறும் சில வசனத்தெல்லாம் படிச்சுட்டு தலையில கையை வைக்கணும், நெஞ்சில கையை வைக்கணும். ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி என்னை மாற்றும். தாவீது சொல்லுகிறார், இப்படி வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்ததுனால அவர் கூட பழகுற எல்லா மூப்பர்கள் அவர்களை காட்டிலும் நான் ஞானம் உடையவனாக மாறினேன். வேத வசனம் இவர் அப்படி மாறுது. வசனத்தினுடைய முக்கியத்துவத்தை சிலதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 10:33 வாசிங்களா? 10:33. ஆமென். கொர்நேலியு வீட்டுல பாருங்க, அவன் ஒரு பெரிய மனுஷன், அவன் ஒரு அதிகாரி, அவனுக்கு கீழே நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப எல்லாரும் கூடி இருக்கிறாங்க. அங்க சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, தேவனால் உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படி நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். வேத வசனத்துக்காக நல்ல ப்ரிப்பேர் ஆகி இருக்கிறாங்க. இப்ப அடுத்தது கொஞ்ச நேரம் பேதுரு நம்ம நடுவில் வந்திருக்கிறாரு, சில அவர்ஸ் பேச போறாரு. பவுல் பிரசங்கம் பண்ண நம்ம எல்லாம் பாருங்க 1 மணி நேரம் தான், அதுல சில நேரம் 40 நிமிஷம் அல்லது 50 நிமிஷத்துல முடிக்கிறோம். பவுல் சில நேரம் பிரசங்கம்லாம் அந்த அப்படி சாயங்காலம் தொடங்கினது ராத்திரி ரொம்ப தூரம், ரொம்ப டைம் போனதே தெரியல. அந்த ஜனங்களுக்காக சோத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சில வேளையில சிலவங்க சொல்லுவாங்க, அந்த குயிக்கா முடிஞ்சது போல இருக்குது அப்படிம்பாங்க. பிரைஸ்க்கு அது உங்களுக்கு மேல இருக்கிற வாஞ்சை தாங்க. சிலவங்க டைமை பார்த்து இருப்பாங்க. அவங்களுக்கு என்னன்னா இங்க இருக்க மாட்டாங்க, அடுத்தது நிறைய வேலை அங்க வச்சிருப்பாங்க. வயலுக்கு போனோம், நாளைக்கு உள்ள வேலைக்கான சைட்டுக்கு போனோம். சோத்திர ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் சொல்றாரு, சுயமான எந்த காரியத்தை சுய புத்தியின் மேல் என்ன செய்யாம அப்பதான் நீ வற்றாத நீரூற்றை போல இருப்பாய். வளமிக்க தோட்டத்தை கர்த்தருக்கு பிரியமாக ஏதாவது செய்யணுங்கிற ஆசை தான் மேலோங்கணும். அப்ப நம்முடைய விஷயத்துக்கு வந்துரும் பாருங்கள். அந்த கொர்நேலியு வீட்டுல பேதுருவால் இப்பொழுது சில சத்தியங்கள் பேசப்பட போகிறது. அதுக்கு ப்ரிப்பேரா உட்கார்ந்துருக்காங்க. நான் நினைக்கிறேன் அதுக்கு முன்னாலே நல்ல தண்ணி எல்லாம் குடிச்சிருப்பாங்க, சாப்பிட்டு இருப்பாங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம எல்லாரும் அப்படி அழகா அதுக்கு ஏத்தாப்புல சேர் எல்லாம் போட்டுட்டு ஆவலா உட்கார்ந்து இருக்கிறாங்க. பேதுரு நம்ம வீட்டுக்கு வரப்போறாரு. கர்த்தரால் சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்காக அவங்க எல்லாம் நல்ல ஆயத்தமா இருக்கிறாங்க. நல்ல உழுது போட்ட நிலத்தை போல, பண்படுத்தப்பட்ட நிலத்தை போல வேத வசனத்தை கேட்பதற்காக, சில மணி நேரம் கேட்பதற்காக ஆயத்தமா இருக்கிற, ஆவலா இருக்கிற ஒரு இருதயத்தை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஆமென். அல்லேலூயா. நடந்தது என்ன? கொர்நேலியு வீட்டுல பவுல் இப்படி பேசிக்கொண்டிருக்கும் போது அவங்களுடைய வாஞ்சை பாருங்க. ஒரு மனுஷனுடைய வேத வசனத்துக்கு மேல இருக்கிற அந்த வாஞ்சை, மற்ற இடங்கள்ல சில இடங்கள் அப்போஸ்தலர்கள் மேல் கையை வைக்கிறாங்க. தலையில கை வைக்கும் பொழுது ஆவியானவர் இறங்கினார். ஆனால் கொர்நேலியு வீட்டில் ஒரு மிராக்கிள் நடந்தது. பேதுரு இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசி கொண்டிருக்கும் பொழுது கேட்டுக்கொண்டிருந்த எல்லார் மேல ஆவியானவர் இறங்கினார். கையை தட்டி ஒருக்க ஆவியானவரை மகிமைப்படுத்துங்களேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். ஆவியானவருக்கு மகிமை செலுத்துகிறேன். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, சில நேரம் பரிசுத்த ஆவியினால பாருங்கள் அந்த ஆவியானவருக்கு நேரம் அநேக பிள்ளைகளை வழி நடத்துகிறபடினால இந்த ஒரு அனுபவத்துக்காக நான் ஆவியானவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். சில பிள்ளைங்க பரிசுத்த ஆவியானவரை பெறணும் எவ்வளவு அந்த ஆவியில நிரம்பி அந்த வேளையில அந்த தாகமா இருப்போம் தெரியுமா? அந்த சில பிள்ளைங்க
ஏற்கனவே ஒரு நாள் சொன்னேன், எத்தனை பேருக்கு ஆவியானவர் வேணுமா வாங்கன்னு சொன்னோன்னு ஃபர்ஸ்ட் ஓடி வர்றாங்க பாத்தீங்களா, அந்த பிள்ளைங்களை எல்லாம் கர்த்தர் அபிஷேகிப்பார். ஆமென். இது ஒரு விஷயம் பாருங்கள். அப்ப இந்த கொர்நேலியு வீட்டுல பேதுருவால் சொல்லப்படுகிற வசனத்தை கேட்கிறதுக்காக ஆவலா இருக்கிறாங்க. ஆண்டவர் அதை பார்க்கிறார். அல்லேலூயா. நம்ம என்ன மைண்ட் செட்டப்ல இருக்கோங்கிறத கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதனால தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்திலே அவர் ஆறுகளையும் ஓட பண்ணுகிறவர். இன்னைக்கும் தாகத்தோடு வருகிறவங்கள்ட்ட கர்த்தர் பேசுறார். எத்தனை பேர் சொல்ற சாட்சியை நான் அப்படி கேட்டிருக்கேன் தெரியுமா? இன்னைக்கு ஆண்டவர் என்கிட்ட இந்த விஷயத்திற்காக நான் ஜெபம் பண்ணிட்டே வந்தேன், ஆண்டவர் என்கிட்ட செய்தி மூலம் ஆண்டவர் என்கிட்ட பேசினார் என்று சொல்லுகிற சாட்சிகள் இன்றைக்கும் இந்த வாரமும் என்னுடைய காதிலே கேட்க கர்த்தர் உதவி செய்தார். கை வைத்து ஒருக்கா ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன். பிரைஸ் காட். அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள ஒரு வாஞ்சை. பிரைஸ் காட். வேத வசனத்துக்கு நம்ம மேல ஒரு தாகம். அடுத்ததாக நாம் வாசிக்கிறோம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 29வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, ஆமென், வசனத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், வசனத்துக்கு செவி சாய்க்கணும். அங்க லாசரு ஐஸ்வர்யவானுடைய சம்பவம் வருகிறது. ஆபிரகாம், ஆமென், பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 29வது வசனம். அவர்களுக்கு மோசையும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். ஐஸ்வர்யவான் என்ன சொல்றான்? ஐயோ, என்ன எனக்கு 5 சகோதரர்கள் இருக்கிறாங்க, இப்படி ஒரு நரகோடு உண்டுங்கிறத எப்படியாவது அவங்களுக்கு இந்த மெசேஜை கொடுக்கணும். இந்த மெசேஜ், நரகம் உண்டு, மரித்த பிறகு என்னது உண்டு, நரகம் உண்டுங்கிற மெசேஜை எப்படியாவது 5 பிரதர்ஸுக்கும் சொல்லணுங்கிற ஒரே ஒரு விண்ணப்பம் தான் ஐஸ்வர்யவானுடைய விண்ணப்பம். லாசரு அனுப்புங்க, யாரையாவது ஒரு ஆள் அனுப்புங்க ஐயா, நான் படுகிற இந்த வேதனை 5 பிரதர்ஸும் படக்கூடாது, இந்த மெசேஜ் எப்படியாவது 5 சகோதரர்களுக்கும் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆத்ம பாரத்தோடு ஒரு விண்ணப்பம். இது நரகத்திலிருந்து ஜெபிக்கிறான் ஐயா, மனிதன் நரகத்திலிருந்து ஜெபம் பண்றான். இன்னைக்கு நல்ல ஆண்டவர் நம்மளை நல்லா வச்சிருக்கிறாரு, நல்ல பெட் தந்திருக்கிறாரு, நல்ல சேர் தந்திருக்கிறாரு, நல்ல வீடு தந்திருக்கிறாரு. உட்கார்ந்து கொஞ்ச நேரம் ஆமென் அழியும் ஜனத்துக்காக என் கைகளை உயர்த்துகிறேனப்பா என்று சொல்லி கதறுங்க. உங்க கூடுமான உங்க வீட்டில் உள்ள ஒவ்வொரு நபருடைய ரட்சிப்புக்காய் ஜெபம் பண்ணுங்க. இந்த மனிதன் ஜெபம் பண்றான் பாத்தீங்களா? ஆண்டவர் ஆபிரகாம் அதுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஆமென், பாருங்கள், மோசையும் தீர்க்கதரிசிகளும் அங்கு என்னது உண்டு. அல்லேலூயா. மோசையும் தீர்க்கதரிசிகளும் அங்கு உண்டு, அவங்களுக்கு பிரசங்கம் பண்ண. ஆமென், மோசையும் தீர்க்கதரிசியும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும். அந்த வார்த்தையை சொல்லுங்க, அவர்களுக்கு. எங்கேயாவது பிரசங்கம் பண்ண ஒரு நேரம் கிடைத்தா இயேசுவை குறித்தோம் அல்லவிட்டால் நரகம் உண்டு பரலோகம் உண்டு என்கிறத சொல்லாம பாருங்கள், நான் முடித்தது ரொம்ப சுருக்கம். காரணம் என்னவென்று சொன்னால், ஆமென், ஆண்டவர் ஊழியம் செய்கிற எங்களுக்கு மேல அவர் ஒரு நம்பிக்கையை வச்சு இதை சொல்லி இருக்கிறார். இங்க ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, நரகத்தை குறித்து என்ன செய்வாங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க. அவர்களுக்கு அவர்கள் என்ன செய்யட்டும், எல்லாரும் சொல்லுங்க, அவர்களுக்கு அவர்கள். அப்போ வசனத்துக்கு செவி கொடுக்கணும். இந்த உலகம் பாருங்கள், எல்லா தீர்க்கதரிசன வார்த்தைகளும் அப்படியே நிறைவேறி கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கான எல்லா அடையாளங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் ரொம்ப நாள் ஒன்றும் செல்லாது, காலம் சமீபமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆனாலே வசனத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 39வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளாலே உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொன்னார். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். பைபிள் அப்படியே ரிசர்ச் பண்ணும். இந்த இன்னைக்கு ஒரு அதிகாரம் மட்டும்தான் வாசிப்பேன் அப்படின்னு அடம்பிடிக்க கூடாது. பைபிள் ரீட்ல அப்படி ஆராய்ந்து படிக்கணும். இதுல என்னன்னு சொல்றாரு, திரும்ப யாரெல்லாம் ஒரு அதிகாரத்தை அப்படி படிச்சுட்டு இதுல சரிய புரியலையே ஒருக்க கூட வாசிப்போன்னு வாசிக்கிறீங்க பாத்தீங்களா, உங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றேன். நீங்க தான் இந்த ஆராய்ந்து பார்க்கிற ஒரு அனுபவம். அதாவது சங்கீதம் 1:2 நான் வாசிக்கிறோம்ல, அந்த வாலிப பிள்ளைங்கெல்லாம் இருக்கிறதுனால சங்கீதம் 1:1 வாசித்து 2 வாசிப்போமா? எல்லாரும் பாருங்கம்மா, சங்கீதம் 1. ஆமென், பாருங்கள். முதல்ல யாரு, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில்.
உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? பரியாசக்காரங்க, பாவிகளா இருக்கிறாங்களா? அப்போ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணணும். ஹாய் அப்படி விட்டு ஹாய் மக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். நீ ஆண்டவர் ஆராதிக்கிறதுனால உங்களை பரியாசம் பண்றாங்களா, அவன்கிட்ட போய் அப்புறம் மாப்பிள்ளைன்னு போய் அங்க போய் உட்காரக்கூடாது. உன்னதான் அவன் பரியாசம் பண்ணிட்டு இருக்கிறானே, உன் விசுவாசம், உன் நம்பிக்கைய. அப்போ பாருங்கள், அவன்கிட்ட இயேசுவை சொல்லணும், அவ்வளவுதான். பாருங்கள், ஹாய் மக்கா வரேன், அப்படி எனக்கு சர்ச்சை போகணும், ஏதாவது ஒரு பிஸியை காட்டிடணும். ஒரு வேலையும் இல்லாத போல அவங்க கிட்ட போய் பக்கத்துல போய் ஃப்ரீயா உட்கார்ந்துடக்கூடாது. பைபிள் தெளிவா சொல்லுகிறது, பாவிகளுடைய வழியில நிக்க கூடாது, பரியாசக்காரர்கள் உட்கார இடத்துல என்ன செய்யக்கூடாது, உட்காரக்கூடாது. அப்ப அடுத்த வசனம் முக்கியமான வார்த்தை, நீ செய்தியிலே தொடர்புடைய வார்த்தை, கர்த்தருடைய வேதத்திலே பிரியமா இருந்து. வேதத்துல பிரியமா இருக்கணும். வேதத்துல பிரியமா இருக்கிறவன் இந்த பைபிளை நேசிப்பான். பார்த்துருங்க, பைபிளை நேசிப்பான். பிரைஸ் காட். கவனிங்க, வேத வசனத்தை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டு. அதை எப்படி, எவ்வளவு சமாதானம்? உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு, வாயை திறந்து சொல்லுங்க, மிகுந்த சமாதானம். அல்லேலூயா. அவர்களுக்கு இடறுதல் இல்லை, மிகுந்த சமாதானம். யாருக்காவது வாழ்க்கையில சில வேளையில சமாதானம் இல்லாம இருக்கிறீங்களா? சிலவங்க போனை போட்டு யாராவது ஒரு ஆளுக்கு சமாதானம் இல்லைன்னு வச்சுடுங்க, தீர்ந்தான்னா இணைப்பிலே யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, தொடர்பு எல்லாரும், நான் உங்க சமாதானம் இல்லாம நான் இருக்க, நீ தூங்குவியா, அடி போன. அது 1 மணி ஆகட்டும், 2 மணி ஆகட்டும், 3 மணி ஆகட்டும், அது ஒரு விதமான ஆவி. சொல்லுங்க, அது ஒரு விதமான பிசாசு கிரியை. சொல்லுங்க. அப்ப நம்ம ஏன் அதெல்லாம் போகுது? வசனத்தின்படி கட்டப்படவிட்டால் இந்த சுபாவம் வெளிப்படும். சொல்லுங்க, வசனத்தின்படி கட்டப்படாவிட்டால் இந்த சுபாவம் வெளிப்படும். அல்லேலூயா. தனக்கு ஒரு சின்ன ஷேக் வந்தாலும் ஒருத்தனே. அல்லேலூயா. ஆனா வசனத்தின்படி நீங்கள் கட்டப்படுவீர்கள் என்று சொன்னால், ஆமீன். பாருங்கள், நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, பைபிளை உடனே எடுப்பீங்க. பைபிள் சொல்லுகிறதல்லவா, இப்படி வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். உட்கார்ந்து ஒரு இடத்துல வாசிப்பீங்க. போன் வந்தவரை சைலண்ட்ல போட்டிருப்பீங்க. சிலவங்க இல்ல, அது அங்க ஏதாவது தகவல், அதனாலதான் நற்குணசாலியா மாறல. இன்னைக்கு எப்படி இருக்க வேண்டியவங்க, சிலவங்க எல்லாம் எவ்வளவு ஜொலிக்க வேண்டியவங்க, எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமா இருக்க வேண்டியவங்க, சர்ச்சுக்கு எவ்வளவு ஒரு ஊன்றுகோலா இருக்க வேண்டியவங்க. ஆண்டவரே சொல்லியிருக்கிறார்ல, ஜெயம் கொள்கிறவனை நான் என்னுடைய ஆலயத்தில் எப்படி மாற்றுவேன், தூணாய் நிறுத்துவேன். ஜெயம் கொள்கிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை கொடுப்பேன். யாருக்கு? நான் ஒரு டிரான்ஸ்லேஷன், வெற்றியாளனுக்கு. எதுலெல்லாம் வெற்றி எடுக்கிறீங்களோ, எதுலெல்லாம் ஜெயம் எடுக்கிறீங்களோ, எதுலெல்லாம் வெற்றி எடுக்க நான் உனக்கு மறைவான மன்னாவை கொடுப்பேன். என்னுடைய ஆலயத்திலே நான் உன்னை தூணாக நிறுத்துவேன். கர்த்தர் செய்யும் பொழுது யாரும் அதை தடுக்க முடியாது. யாராவது தடுக்க முடியுமா? பக்கத்துல இருக்க ஆளுக்கு கையை பிடி சொல்லுங்க, கர்த்தர் ஏதாவது செய்யும் பொழுது யாரும் தடுக்க முடியாதுங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒரு ஸ்ட்ராங் பில்லரா மாத்தும் பொழுது யாரும் தடுக்க முடியாது. என்ன கர்த்தர் சொல்றாரு, ஜெயம் கொள்கிறவரை நான் என்னுடைய ஆலயத்திலே தூணாக மாற்றுவேன். நம்மளை மட்டும் இல்ல, நம்முடைய தலைமுறையும் கர்த்தர் மாற்றுவார். இது ஒரு தேவனுடைய நீதி, இது ஒரு தேவனுடைய நியாயம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப வேத வசனத்தின்படி நீங்க பாருங்க, ஒரு கட்டப்படுகிற ஒரு விசுவாசியா நீங்க இருந்தா, ஒருவேளை ஏதாவது ஒரு வேதனை, ஒருவேளை ஏதாவது ஒரு சமாதான கேடு வந்தா கூட்ட கலைக்க மாட்டீங்க. வீட்டுல ஒரு 3 பேர் பாவம் போல தூங்கிட்டு கிடந்தா 3 பேர் இந்த நாங்க சொல்ல மாட்டீங்க. அமர்ந்திருந்து ஜெபம் பண்ணுவீங்க, மறைந்திருந்து கண்ணீர் வெடித்து ஜெபம் பண்ணுவீங்க. ஆண்டவரே ஷாலோம் ஷாலோம், சமாதானம். கணவன் மனைவி மட்டும் நீங்க வீட்டுல வாழலாம். உங்களுக்கு திடீர்னு ஒரு சமாதான குறைவா இருக்கலாம். உடனே அங்க ஏறி வீட்டுல இருக்கிற இன்னொரு பாவத்திட்ட இது பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு வயசான காலம் வீட்டுல இருக்கலாம். இல்ல, அது தவிர ஒரு நாளும் செய்யாருங்க. வசனத்தின்படி நீங்க கட்டப்படுகிற ஒரு பிலிவராக இருந்தால், வசனத்தின்படி வேறுண்டி நீங்க பண ஆசை உள்ள கிடந்துன்னா, அல்லது பொருள் ஆசை உள்ள கிடந்துன்னா, அது வேற வேற விதமா பிரதிபலிக்கும். கனி மாறி காய்க்காத ஆப்பிள் செடியில போய் மாம்பழத்தை பறிக்க முடியுமா? பலாமரத்துல போய் பைனாப்பிள் பறிக்க முடியுமா? முடியாது. இதே போலதான் பாருங்கள், வசனத்துல வேர் கொண்டு வளரணும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அப்போ வசனத்தை நீங்க வேர் கொண்டு வசனத்துல கட்டப்படுகிற ஒரு சகோதரியா இருந்தா, வேதத்தை எடுத்து உட்கார்ந்துட்டு வாசிப்பீங்க. ஒருக்கா கூட
மார்போடு அணைத்து கொண்டு, ஆண்டவரே எனக்கு சமாதானம் இல்லாம இருக்குது, ஆனா உங்க வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் என்று சொல்லி இருக்கிறேன், அந்த சமாதானத்தை எனக்கு தாங்க. போன் எடுத்துட்டு அடுத்த சிலவங்க இவங்க வீட்டோடு சிலது நிக்காது பாருங்க, அடி அங்க. அதெல்லாம் பிசாசுக்கு ஆவிகள். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இந்த கடைசி காலத்தில் வேத வசனத்தின்படி நன்றாக வளருகிற, ஆரோக்கியமாய் வளருகிற சகோதரர்களாய், சகோதரிகளாய், குடும்பமாய், சபையாய் மாற வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். பாருங்கள், அங்கே நாம் வேதத்திலே இப்படியாக வாசித்தோம். வேதத்திலே பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்து பாருங்கள், வசனத்தை எப்படி ஏற்றுக்கொண்டார்கள். ரெண்டு விஷயம். யாக்கோபு 1:21 வசனத்தை ஏற்றுக்கொண்ட சில பிள்ளைகளுடைய ஒரு அனுபவம். வசனம் 1, இந்த யாக்கோபு நிருபம் 1:21 வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். போதும். வசனத்தை எப்படி ஏற்றுக்கொள்ளுங்கள்? சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. வேத வசனத்தை எப்பொழுதும் எனக்கு எனக்கு நல்லா சபைக்குள்ள வரும் பொழுது சில நேரம் நம்ம இப்போ வசனத்துக்கு முன்னால நம்ம ஜெபம் பண்றோம்ல, அப்போல்லாம் ஊழியக்காரங்க இப்படி இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. விசேஷித்த கூட்டங்கள் வருகிற செய்தியாளர்கள் அளவிட்டால் இப்படி ஜெபம் பண்ணுவாங்க, இப்படி இப்படி கற்று தருவாங்க. நீங்க வீட்டுல இருந்து வரும் பொழுதே, ஆண்டவரே என்னோடு என்ன செய்யணும், பேசணும் என்று சொல்லி நடக்கணும். உண்மையிலே அது அப்படியே ஒரு சின்ன பிள்ளை ஜெபம் கேட்டு அப்படியே செய்கிறது போல வீட்டுல இருந்து மறு சண்டே புறப்பட்டு வர சொல்ல, ஆண்டவரே இன்னைக்கு நீர் என்னோடு பேசணும்ப்பா, என்னோடு நீர் என்ன செய்யணும், பேசணும். ஒவ்வொரு நிமிஷமும் அப்படித்தான். இந்த வசனத்தை கேட்கறதுல இன்னொரு விஷயம், ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? கர்த்தர்ல வளரணும், வசனத்துல வளரணும்னு ஆசைப்படுறவங்க அடுத்த வார்த்தைக்கு, ஆண்டவரே நீர் என்னோடு பேசணும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வேணா பிரசங்கம் இருக்கலாம், என்னோடு பேசணும்ப்பா. ஹல்லேலூயா. என்னோடு நீர் பேசணும், என்னோடு பேசணும். இந்த ஒரு வாஞ்சை, இந்த ஒரு தாகம் யார் யாருக்குள்ள இருக்கிறீங்களோ நீங்க வளர்ந்து கொண்டே இருப்பீர்கள். ஹல்லேலூயா. வசனத்தை கேட்டவனே எனக்கு என்று ஏற்றெடுக்கணும், எனக்குன்னு ஏற்றெடுக்கணும். எனக்கு ஆண்டவர் நீ என்னோடு பேசுங்க, என்னோடு பேசுங்க. பிரைஸ் காட். வாலிப பிள்ளைங்களுக்குள்ள இந்த ஒரு தாகம் இருக்குன்னு நீங்க வளர்ந்துட்டே இருப்பீங்க. ஹல்லேலூயா. எதுவும் உங்களை அசைக்க முடியாது. பிரைஸ் காட். அடுத்து பாருங்கள், அவர்கள் வசனத்தை சாந்தமா ஏற்றுக்கொண்டார்கள். அப்போஸ்தலர் 2:41 ஃபர்ஸ்ட் பேதுரு எழும்பி பிரசங்கம் என்றார் பாத்தீங்களா? அவர்கள் வசனத்தை எப்படி ஏற்றுக்கொண்டார்கள்? சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். வசனத்தை எப்பவுமே சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும். பிரைஸ் காட். சந்தோஷமா. ஆமீன். வசனம் ஆண்டவருடைய, ஆமீன், வசனம் நல்ல உணவு. இந்த மன்னாவை லாஸ்ட் சண்டே நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்டோம். இந்த மன்னாவை போய் எப்படி கலெக்ட் பண்ணியிருப்பாங்க? அழுதுட்டே கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த பாத்திரம் நிறைய நிறைய கொஞ்சம் சிரிப்பு வந்திருக்கும் பார்த்துடுங்க. எப்படா நிறைஞ்சிட்டேனோ கொஞ்சம் சிலவங்க அம்மிக்கி குலுக்கி சரிந்து விழத்தக்கதாக பறக்கிருப்பாங்க. ஆமென். சந்தோஷம் இல்லையா? மன்னாவை பிறக்கச்சில சந்தோஷம் வந்திருக்குமா, வந்திருக்காதா? வந்திருக்கும். பகலில் அந்த சனிக்கிழமை சாயங்காலம் ஆனா சகோதரர்களுக்கு, இந்த கட்டிட வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு சின்ன சந்தோஷம். இன்னைக்கு என்ன நாள்? சம்பள நாள். விவசாயம் செய்கிறவர்கள், வசனம் சொல்லுகிறது, விதைக்க கொண்டு போகும் பொழுது அழுது கொண்டு போவான், திரும்ப அரிக்கட்டுகளை கொண்டு வரும் பொழுது எப்படி வருவான்? சந்தோஷமாய், கம்பீரமாய். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அன்பு தேவ பிள்ளைகளே, வசனத்தை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். அவங்க அத்தனை பேரும் சபையில சேர்க்கப்பட்டாங்க. ஏறக்குறைய 3000 பேர். நான் நினைக்கிறேன் இந்த சந்தோஷமா ஏற்றுக்கொண்டாங்க பாத்தீங்களா? அவங்க எத்தனை பேரு? கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? புரிந்தவங்க, நான் சொல்ற வசனம் புரியுதா உங்களுக்கு? இவங்க எல்லாம் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டாங்க. அங்க உடனே மனம் திரும்பினாங்க, உடனே ஞானஸ்நானம் எடுத்தாங்க. ஆமென். பாருங்க, அன்றைய தினம் எத்தனை பேர் சபையில சேர்க்கப்பட்டாங்க? இங்க இருக்கிற சில தம்பிங்க எல்லாம் கர்த்தரை ருசித்து ஆராதிக்கல. ஆவியானவர் அப்படி இந்த ஆராதனை வேளையில சொன்ன வார்த்தையே இப்ப சொல்றேன். அப்படி நான் அந்த சில பிள்ளைங்களை அப்படி பார்த்தேன். ஆண்டவரே, அப்பா அந்த பிள்ளைங்களாம் எப்படி ஆண்டவர் ஆராதிக்க, அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு, இந்த இன்னும் இவன் கர்த்தரை என்ன ருசிக்கல. ருசிச்சிட்டாம்னா நீ கண்ணை தர, நீ அவனை அப்புறம் கூப்பிடணும். ஏதாவது ஒரு வேலை செய்ய கண்ணை திறந்து அவனை கூப்பிடு அப்படிங்கணும். இது கர்த்தரை ருசிக்காததுனால கண்ணை திறந்து இப்படி அவன் அப்படி பார்த்துட்டே இருப்பான். ஆண்டவர் ருசிக்கணும். பைபிள் சொல்றது, அவர் நல்லவர் என்கிறதை ருசித்து பாருங்க. கர்த்தர் நல்லவர் என்கிறதை
ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம எல்லாம் இயேசுவை நம்புறோம், கர்த்தரை நம்புற கூட்டம். அப்ப வேதத்துல ஆமென் பிரியமா இருந்து இரவும் பகலும் இதுல தியானமா இருங்க. டைம் போயிட்டு முடிக்கிறேன். ஆமென். பாருங்கள், வேத வசனம் நமக்கு பேலன்ஸ் ஸ்ட்ரென்த் தருகிறது. மத்தேயு 13:23 மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 23வது வசனம். ஆமென். பாருங்கள், அப்ப நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனாகவும் உணர்கிறவனாகவும். சொல்லுங்க, என்ன செய்கிறவனாய்? அப்ப யாரு நல்ல அந்த ஏன் கொர்நேலியு வீட்டுல வந்து ஒரு உணர்வு உண்டானது? அவங்க எல்லாம் அப்படி கேட்கறதுக்கு ஆவலா காத்திருக்கிறாங்க. இப்ப வசனம் பேதுரு வருவாரு, நம்ம நடுவில் என்ன செய்வாரு? 3 நாளா காத்திருக்காங்க. வேணா பேதுரு கூப்பிடுறதுக்கு அனுப்பி எத்தனை நாள் அவங்க தங்கி டே. சோ கரெக்டா நான் அந்த போர்ஷன் பார்க்கலாம். அதனால சில நாளா காத்திருக்கிறாங்க. பேதுரு இப்போ வருவாரு அப்படி காத்திருக்கிறாங்க. எப்படி பாருங்கள், ஆமா இன்றைக்கும் யார் காத்திருக்கிறாங்களோ வசனத்தை ஆமென் கேட்கிறவன் உணர்கிறவனுமாக இருந்து ஆமென் 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் கொடுக்கிறவனாக இருக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. லேசா பக்கத்துல இருக்கால பாருங்க, வசனத்தை கேட்ட அந்த ஆரம்பத்தில் 100ஆ பலன் கொடுத்திருக்கலாம். சொல்லுங்க. இப்போ ஒருவேளை கொஞ்ச காலம் ஆட்சி ரட்சிக்கப்பட்டு, அப்படிதானே? ஒரு 10, 15, 20, 30 சிலவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நான் ரட்சிக்கப்பட்டு. இந்த சிலவங்க இப்படியே சொல்லுவாங்க, நான் என்னையே வேணான்னு சொல்லுவாங்க. இவரு அந்த ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாலே நாங்க விசுவாசிகள். நல்லது, உங்களுக்கு ஒரு கும்பிடு, ரட்சித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா ஒரு 30வது பலன் கொடுக்குறீங்களா? இப்ப எனக்கு இந்த வசனம் வந்து ரொம்ப நாள் நம்ம சொன்னா எப்படி சொல்லுவோம்? 30, 60. ஆனா கர்த்தர் சொல்றாரு 100, 60. அப்ப அதான் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை என்ன செய்து விட்டாய். சில சகோதரர்கள்லாம் ரட்சிக்கப்பட்ட நேரத்துல பிடிக்க முடியாது. அல்லேலூயா. ஆதி திருச்சபை இருந்தே போல இயேசு இதான் வரப்போகிறான்னு சொல்லிட்டு அவர்கள் சகலத்தையும் வித்து பொதுவாக அனுபவித்தாங்க. சபையை விட்டு போவே இல்லை. போகன்னு சொன்னாலும் என்ன செய்யல. அப்படிதானே? யாருக்காவது போங்கப்பா, போய் வேலைகளை செய்யுங்க. ஏன்னா ஒருத்தர் இல்ல, இயேசு இப்போ வந்துருவாரோன்னு சர்ச்சிலே இருந்துட்டாங்க. அப்புறம் தான் பவுல் சொல்ற, வேலை செய்யாம ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது, நீ போங்க, வேலைகளுக்கு போங்க. இயேசு வந்தாருன்னா நீ வயல்ல இருந்து அங்க இருந்தே அவனை எடுத்துக்குவாரு, நீ தூங்குனா வீட்டுல இருந்தே எடுத்துடுவாரு, நீங்க போங்க நீ அனுப்பி விட்டாரு சொல்ற விஷயம். ஆமென். அப்ப 100ஆ பலன் கொடுத்தாங்க. தெசலோனிக்கே சபையை பிடித்து பருத்தி போல வருகைக்கு காத்திருந்தாங்க, எங்கும் சுவிசேஷம் சொன்னாங்க. ஆமென். பாருங்க, அவங்க விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிட்டு 100ஆ பலன் கொடுத்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எவ்வளவு பலன் கொடுத்தாங்க? லேசா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பின்னால வர கேக்குதான் டெஸ்ட் பண்ண, அவ்வளவுதான். பாருங்க, 60 பலன் கொடுத்தாங்க. அப்புறம் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆயிட்டு? சரி, ஆமென். பாருங்க, அப்போ 30வது பலன் வருதான்னு கேளுங்க. 30% ஆகுது. 100 ஆதியிலே கொண்டிருந்த அன்பு. அந்த காலத்துல ஒரு காலத்துல இயேசுன்னு பிரகாசித்தாள். இயேசுக்காக வைராக்கியம் நின்ற ஆட்கள், 100 ஜொலித்த ஆட்கள். அதுக்கப்புறம் எப்படி வால்டேஜ் கொஞ்சம் குறைஞ்சு இந்த இன்வெர்டர் போல, அப்படிதானே? சில வீட்டுல இன்வெர்டர்லாம் முதல் பாத்தீங்கன்னா எல்லா ஃபேனும் ஓடும், எல்லா லைட்டும் ஓடும். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒன்னொன்னா ஆஃப் பண்ணுவாங்க. அப்புறம் டாயிங் அங்கிருந்து சவுண்டு கேட்கும். அப்புறம் கொஞ்ச நேரம் கரண்ட் போட 1 நிமிஷம் வர நிக்காது, படுத்துடும். இதே போலதான் நிறையவருடைய விசுவாசம். அப்படி அல்ல, எரிந்து கொண்டே இருக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப வசனம் அந்த ஒரு உணர்வை கொண்டு வந்து, ஏன் உங்களுக்குள்ள ஒரு உணர்வை கொண்டு வரணும். சொல்லுங்க, வேத வசனம். ஆமீன். பாருங்கள், அங்கே வசனத்தை கேட்கிறவனும் அப்படியே உணர்கிறவனுமாய் இருந்து. சொல்லுங்க, எப்படி இருவான்? ஒரு உணர்வு. அப்ப உண்மையான ஒரு எழுப்புதலுக்காக நம்ம ரொம்ப நாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். வசனம் ஒரு ஆளுக்குள்ள விழுந்துட்டுன்னு நினைச்சிடுங்க, அவனுக்குள்ள ஒரு எழுப்புதல் தானாய் உண்டாகும். அல்லேலூயா. தனி ஜெபம் உண்டாகும். தனி ஜெபம் பண்றதுக்கு உங்களை தூண்டுகிறதுக்கு ஒரே ஒரு வசனம் தான். தன்னை தேடுகிற உணர்வுள்ள உண்டோ என்று பூமி எங்கும் கர்த்தருடைய கண் என்ன செய்யிட்டு இருக்கு? உலாவிட்டு இருக்கு. என் வீட்டு பக்கமா அவருடைய கண் உலாவுது. நான் இன்னைக்கு முழங்கால் போடலையே, நான் இன்னைக்கு அவருக்கு முகத்தை நோக்கி பார்க்கலையே. ஆமென். உங்களை தட்டி எழுப்போம். பிரைஸ் காட். அப்ப வசனம்
நம்மளை உணர்வுள்ளவனாய் மாக்குது. 100 ஜொலித்துட்டு இருந்தவங்க இன்னைக்கு 60% ஜொலிக்கிறீங்களா? ஆமீன். பாருங்க, இன்னைக்கு 30% ஜொலிக்கிறீங்களா? அப்படி பலன் வரட்டும், பலன் கொடுக்கிறவர்களாய் மாறுவோம். ஆமீன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா.